12th ஹிஸ்ட்ரி தமிழ் புக்கில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் காலனி ஆட்சிக்கு எதிராக, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அதோட குறைகளையும் அவங்களோட பிரச்சனைகளையும் சொல்வதற்கு ஒரு அரசியல் சார் அமைப்பை நிறுவனம் சொல்லிட்டு ஒரு சிந்தனை வந்துச்சு. அது சாதாரண அந்த எண்ணம் சாதாரண தொண்டரில் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த எண்ணம் வந்துச்சு. 1875 to 1885 இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயரோட கொள்கைக்கு எதிராக பல போராட்டம், அதிகமான போராட்டங்கள் நடைபெற்றது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா 1875 இறக்குமதி பண்ணுறாங்க. பருத்தி இலை துணி இறக்குமதி பண்ணுறாங்க. அதை இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிக்கணும்னு சொல்லிட்டு ஜவுளி ஆலை உரிமைகள் இயக்கம் நடத்துகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பொருளுக்கு வரி விதிக்காமல் ஃப்ரீயாகவே இறக்குமதி பண்ணுறாங்க. ஆனால் வரி விதிக்கணும்னு சொல்லிட்டு இயக்கம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 1877 அரசு பணிகள் இந்தியாக்கணும், இந்தியில் இருக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வலுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம் வந்துச்சு. இந்த வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் இல்பர்ட் மசோதா, அதற்கு ஆதரவாக 1883 போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணாமல், ஒருங்கிணைக்காமல், அங்கும் இங்கும் ப்ராப்பராக இல்லாமல் நடைபெற்றது. இது தேசிய அளவிலான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கலைன்னா இந்த போராட்டமும் இந்த கொள்கைகளும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, அது வேஸ்ட்டாக போகும், அது ஒரு யூஸ்ன்னு சொல்லிட்டு உணர்ந்தாங்க. அதனால ஒரு அமைப்பு உருவாக்கணும், அரசியல் அமைப்பை உருவாக்கணும். அதுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் தோன்றுச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா ஒரே நாடு என்ற கருத்து இந்த அமைப்பில் தான் ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இந்த அமைப்பில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ், இந்த அமைப்பில் தான் தேசியவாதம் என்ற கருத்து அறிமுகமாச்சு. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஏஓ ஹியூம், இவர் தான் இந்திய குடிமைப்பணி அதிகாரி. இவர் டிசம்பர் 1884 சென்னை பிரமாண சபையில் கூட்டம் நடக்குது. அதில் தலைமை பொறுப்பேற்றார் ஏஓ ஹியூம். இந்த கூட்டத்தில் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணுறாங்க, டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் தோன்றுச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டது. இது ஏஓ ஹியூம் தான் முக்கிய காரணம். அதுக்கப்புறம் டபிள்யூசி பானர்ஜி இந்த அமைப்பில் முதல் தலைவராக இருக்கிறாரு. முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். பிரம்மாண்ட சபையிலேருந்து உருவானதுன்னு சொல்லலாம் இந்திய தேசிய காங்கிரஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கோரிக்கை கொடுக்குறாங்க, மனு கொடுக்குறாங்க, விண்ணப்பம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் செயல்பாடுகளாக பண்ணுறாங்க, ஸ்டார்டிங்கில் பண்ணுறாங்க காங்கிரஸ். அதுக்கப்புறம் சமூகத்தில் எல்லா பிரிவினரும் இந்த கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான பணியை மேற்கொள்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பணியை மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் முக்கிய நோக்கம் என்னென்னா இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைக்கணும், முக்கிய நோக்கங்களை ஒன்றாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியர்கள் அனைவரும் நம்ம எல்லாமே ஒரு நாட்டின் குடிமக்கள் என்று நம்ம மக்கள் உணர்ந்தாதான் காலனி ஆட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க. இந்த முயற்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, பல இயக்கங்கள்லாம் பொதுவான அரசியல் மீடியாக காங்கிரஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. காங்கிரஸ் செயல்படுறது. அதுக்கப்புறம் நாட்டோட பல்வேறு பகுதியை சேர்ந்த அரசியல் தலைவர்களை இதில் இணைகிறாங்க. இது ஸ்டார்டிங்கில் 100க்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிகமாக பேர் இணைகிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் சொல்கிறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கணும், இதே முக்கியமான கோரிக்கையை சொல்கிறாங்க. ஏன்னா ஆட்சி புரியுது ஆங்கிலேயர்கள், அவங்க அரசியலில் இந்தியர்கள் அதிகமாக இல்லை, ஆங்கிலேயர்கள் இருக்கிறதுனால இந்திய பிரதிநிதிகள் இடம்பெறணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் துன்பப்படுத்துகிறாங்க. ஏன்னா அதிக வரி பண்ணுறாங்க, அதிக நிலவரி கொடுக்குறாங்க. நிலவரி குறைக்கணும்னு சொல்லிட்டு ஜமீன்தார்கள் சுரண்டுறாங்க, விவசாயிகள் சுரண்டுறாங்க. அந்த விவசாயிகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறக்குமதி பொருளுக்கு பண்டங்கள் மீது
இறக்குமதி செய்யப்படும் பண்டங்கள் மீது அதிக வரி விதிக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்திய நிர்வாகத்தில் வந்து அதிகமாக பேர் வந்து ஆங்கிலேயர்களாக இருக்காங்க. அந்த இந்திய நிர்வாக பொறுப்பில் வந்து உயர்நிலை அதிகாரியாக இருப்பதற்கு வந்து இங்கிலாந்தில் ஒரு தேர்வு நடத்துனாங்க, குடிமைப்பணி தேர்வு. அதன் மூலம் தான் தேர்வு செய்கிறாங்க. இந்த தேர்வில் பார்த்திங்கன்னா வசதி இருந்தவங்க மட்டும் தான் போய் தேர்வில் பங்கு பெறணும். ஏன்னா கல்வி கற்றவங்க இருந்தாலும் வசதி இல்லைன்னா அந்த இங்கிலாந்துக்கு போய் தேர்வு எழுதாத சூழ்நிலை வருது. அதனால் இந்த இந்திய குடிமைப்பணி தேர்வு வந்து இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்தணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து நீதிபதிகளாக இருக்காங்க, இந்தியர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிர்வாகம், நீதி இது ரெண்டையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடக்க காலத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து சமூகத்தில் உயர்குடி பிரிவை சேர்ந்தவர்கள் தான் வந்து தலைவராக இருந்திருக்காங்க. உயர்குடி பிரிவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தலைவர்களாக தலைவராவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், கல்லூரி, பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் இவங்க தான் வந்து காங்கிரஸ் வந்து பிரதிநிதிகளாக இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்தியாவில் வந்து வெவ்வேறு பகுதியில் வந்தவர்களும் இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து இவங்களாம் வந்தவங்க. இவங்களாம் வந்து வெவ்வேறு பகுதியிலேருந்து வந்தவங்க தான் தலைவராக இருந்திருக்காங்க. மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் வந்து ஆங்கிலேயர் வந்து போராடியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இதெல்லாம் மாறுச்சு. என்ன அப்படின்னா 1890 வந்து 1890 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளேயே கருத்து வேற்றுமை வந்து ஏற்பட்டுச்சு. இல்லை பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் தலைவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரண மனுக்கள் கொடுப்பது, மன்றாடி கேட்பது, விண்ணப்பம் செய்வது இந்த அணுகுமுறையெல்லாம் மாற்றிட்டு தீவிரமான அணுகுமுறை நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. தீவிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கிட்ட வந்து தீவிரமாக அணுகுமுறை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் சொல்லிட்டு 2 பிரிவு இருந்துச்சு. 1897 வந்து திலகர் என்ன சொல்கிறாருன்னா, சுயராஜ்யம் பிறப்புரிமை, சுயராஜ்யம் தான் நம்மளுக்கு வேணும், சுதந்திரம், சுயராஜ்யம் நம்மளுக்கு வேணும், சுயராஜ்யம் வந்து பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வுன்னு சொல்லிட்டு